வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கதையோட இது வேணும்னா பக்தியை பற்றி, சரிங்களா? கற்பனை கதை. நாரத மகரிஷி அவர் திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இந்த முறை பூலோகத்துக்கு வந்திருக்காரு. பூலோகத்தில் ஒரு வழியாக போயிட்டுருக்காரு. அந்த வழியில் முதல்ல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தார். நாரதர் போகிறத பார்த்துட்டு, வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லுவோம். இவர் பதிலுக்கு வணக்கம் சொன்னார். சாமி, இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். நானாப்பா வைகுண்டம் போயிட்டுருக்கேன், நான் நாராயணனை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, பெருமாளை பார்க்கறதுக்கு போகிறீங்களா? சரி சாமி, போனீங்கன்னா என்ன அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், என்ன கேட்டதா சொல்லுங்கள், நலம் விசாரிக்கிற மாதிரி கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளர் சொன்னான். அதெல்லாம் என்னப்பா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா ஒரு சிறந்த பக்திமான், நிறைய படித்தவர், ஒரு அறிஞர்னு வச்சுங்களா. அந்த அறிஞர் போனார் அந்த பக்கம். அறிஞரும் வணக்கம் சொன்னார். அப்புறம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். கேட்ட உடனே அவரும் இது மாதிரி நான் வைகுந்தத்துக்கு போயிட்டுருக்கேன்னொடனே அறிஞரும் அப்படியா, பெருமாளை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அடுத்து நேராக அவர் வைகுண்டம் போகிறாரு. வைகுண்டம் போயிட்டு அவர் நலம் விசாரிக்கிறார். என்னப்பா வைகுண்டம்லாம் சுற்றிட்டு வந்தியான்னு. சுற்றிட்டு வந்தேன். இது மாதிரி உங்கள் பக்தர்கள் 2 டைப் ஆஃப் பக்தர்கள் நான் பார்த்தேன். ஒருத்தர் செருப்பு தைக்கும் தொழிலாளி, இன்னொருத்தர் ஒரு அறிஞரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, சரி, 2 பேருமே சிறந்த பக்தர்கள் தான் அப்படின்னு. அப்போ நாரதருக்கு ஒரு சந்தேகம். இவங்க 2 பேரில் யார் சீக்கிரம் முக்தி அடைவாங்க அப்படின்னு கேட்டார். அதுவா, செருப்பு தைக்கும் தொழிலாளி இந்த ஜென்மத்தோடு என்னிடம் சேர்ந்துருவான். அறிஞருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்னாரு. நாரதருக்கு ஒரே சந்தேகம். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அப்படியா, சரி, இங்கே வா, நான் ஒன்று சொல்கிறேன்னு நாரதர் ஒரு ரகசியம் சொல்லி அனுப்புகிறாரு. இதை போய் சொல்லு, இதை போய் அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லு, உனக்கு இதுக்கான பதில் கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே. அடுத்த நாள் இந்த பக்கம் இப்படி இருந்து வராரு. அதனால் முதல்ல அறிஞரை மீட் பண்ணுறாரு. அறிஞரை மீட் பண்ணும்போது நாரதரை பார்த்தோன்னே இவருக்கு ஞாபகம் வந்தது. சாமி, வைகுண்டம் போனீங்களா? பெருமாளை பார்த்தீங்களா? எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டான். போனோம்ப்பா, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். பிஸியாக இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதுவா, ஊசி முனையில் ஒட்டகத்தை புகுத்திக்கிட்டு இருந்தார். உடனே அந்த அறிஞன் சிரிக்க ஆரம்பித்தான். சிரிச்சான். ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டேன். என்ன, ஊசி எவ்வளோ சின்னது, ஒட்டகம் எவ்வளோ பெருசு, அதை எப்படி நுழைச்சி விளையாட முடியும் அப்படின்னு பேசினான். ஆமாம்ல, சரிப்பா, நான் வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது நம்ம செருப்பு துவைக்கும் தொழிலாளி. அவர்கிட்ட வந்தார். அவரும் இதே மாதிரி என்ன பெருமாளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதே பதில் சொல்கிறாரு. நம்ம பெருமாள் பிஸியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஊசியோட காதில் ஒட்டகத்தை நுழைச்சி விளையாடிட்டு இருந்தார். ஆஹா ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை அப்படின்னு சொல்கிறான். உடனே நாரதர், இதை நீ நம்புறியாப்பா அப்படின்னாரு. அப்படின்றான். இல்லை, அது எப்படி முடியும் அப்படின்னு பெருமாள், அது எப்படி முடியும் அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. உடனே இவன் அந்த ஆலமரத்தடியில் பக்கத்தில் இருந்த எட்டி ஒரு பழம் எடுத்தான். ஆலமரத்து பழம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பழத்தை பிரித்து அது உள்ளேருந்து ஒரு விதையை எடுத்து, சாமி, இந்த பாருங்க, ஆலமரத்தோட விதை. இந்த விதைக்குள்ள இவ்வளோ பெரிய விருட்சத்தை ஒலிக்கி வச்ச கடவுள் இந்த பக்கம் கையில் அவன் திக்கிறவன்ல அந்த ஊசி எடுத்தான். இவ்வளோ பெரிய ஓட்டையில் ஒட்டகத்தை நுழைக்க முடியாதா அப்படின்னு கேட்டான். நாரதருக்கு அப்போதான் விஷயம் தெரிஞ்சுது. என்னன்னா, செருப்பு தைக்கும் தொழிலாளிகிட்ட இருக்கிறது சரணாகதி பக்தி. கடவுளால் முடியாது எதுவுமே இல்லைன்ற சரணாகதி பக்தி. அந்த அறிஞர்கிட்ட இருந்தது கொஞ்சம் உலக நாணத்தினால கடவுளே இருந்தாலும் அது எப்படி முடியும் அப்படின்ற எண்ணம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, சரணாகதி பக்தி.